ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபிஷ்ஷு எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுக்குமே நீங்கள் மசாலா தடவி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதே சேம் மெத்தட் தான் எந்த ஃபிஷ்ஷுக்காக இருந்தாலும் சரி. வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம இந்த ஃபிஷ்ஷு மேலே ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மஞ்சத்தூள் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா இது பண்ணி விடணும். அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம லேசாக அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். உப்பு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மஞ்சத்தூள் போடும்போதே உப்பும் லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மஞ்சத்தூளை நல்லா தடவி விடணும். இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட்டு பக்கம் திருப்பி அந்த பக்கமும் கொஞ்சம் மஞ்சத்தூளை நல்லாவே தடவி விடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபிஷ் மேலெல்லாம் நல்லா மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவிடணும். அப்போ தான் அந்த கவுச்சி வாசனையும் வராது. ஓகேங்களா? இது மாதிரி இருந்தால் ஓகே. இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷமாச்சு நம்ம அந்த மீனை அப்படியே வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் மஞ்சத்தூள் தடவி நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது. ஓகேங்களா? ஈஸியான மெத்தட் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான கொஞ்சம் காரம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? உப்பும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை இந்த மாதிரி மீன் இருக்க எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விடணும். ஒரு இடம் கூட விடாத அந்த மசாலா இந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் திருப்பிட்டு இந்த மாதிரி மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. மறுபடியும் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் கூட இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி மசாலாவை எல்லாத்துமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த ஃபிஷ்ஷு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இது மாதிரி உள்ளெல்லாம் கூட நம்ம ஓப்பன் பண்ணி இதிலலாம் கூட நல்லா மசாலாவை நம்ம தடவி விடணும். ஓகேங்களா? இப்போது மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது லெமனை நம்மளுக்கு கடைசியாக லெமன் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொஞ்சம் அளவுக்கு போதும். நான் ஒரு ஃபிஷ்ஷு தான் வச்சுருக்கேன். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிஷ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லேசாக புழிஞ்சு விட்டாலே போதும். அதிகமான லெமன்ஸ் வேண்டாம். நான் அந்த லெமனே கொஞ்சம் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். லேசாக ரெண்டு சைடுமே இது பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா அதில் மேக்னெட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை டைம் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு அந்த மீனை மசாலா தடவி வச்சிடணும். ஓகேங்களா? இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு தவா எடுத்துக்கின்னு தவா நல்லா ஹீட் ஆனோன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஃபிஷ் போட போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஆயில் நல்லா சூடாச்சுன்னா இந்த மாதிரி பபிள்ஸாக இருந்ததுன்னா ஆயில் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 10 மினிட்ஸ் மசாலாலாம் தடவி வச்சுருந்தேன் அந்த ஃபிஷ்ஷை எடுத்து நான் இந்த எண்ணெயில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இது தவாவில் போட்டு எடுக்கிறது ஒரு மெத்தடு. இல்லை எனக்கு
இது வந்து ஆயில் நிறைய வேணாம், எனக்கு ஆயில் ஃபுட் நிறைய நான் சாப்பிட மாட்டேன்னவங்க லேசாக தவாவில் போட்டு இந்த மாதிரி ஆயில் போட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இதே மெத்தட் தான். நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்படியே இப்போ பக்கோடாலாம் எப்படி பொரித்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி மெத்தடில் கூட இந்த மீனை நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய நான் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா அதுலேயே நிறைய கொழுப்பு இருக்கும் ஃபிஷ்லலாம். அதனால் நான் தவாவில் போட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் எடுத்துக்கேன். ஓகேங்களா? இப்போது ஒரு சைடு போட்டாச்சு. இந்த நம்ம வந்து அந்த தட்டில் கொஞ்சம் வந்து நம்ம வச்சுருப்போம்ல அந்த மசாலாலாம் எடுத்து இந்த ஃபிஷ்ஷு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் எண்ணெயும் அது மேலே ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம வந்து அதை டர்ன் பண்ணி விடணும். இன்னொரு சைடு வேகிறதுக்காக அதை திருப்பி விடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் ஃபிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விடணும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷை திருப்பி விடணும். இப்போ இன்னொரு சைடு குக் ஆகணும். ஒரு சைடு தான் குக் ஆகிருக்கு ஃபிஷ்ஷு. இப்போ இன்னொரு சைடு குக் ஆகிறதுக்காக நம்ம திருப்பி விட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போது ஃபிஷ்ஷு இன்னொரு சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இன்னொரு சைடு மறுபடியும் கொஞ்சம் லேசாக திருப்பி விடலாம். ஓகேங்களா? இந்த ஃபிஷ்ஷு இந்த சென்டரில் கொஞ்சம் வேகவே இல்லை. அதனால் அதோட சென்டர் சைஸுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நிற்க வைக்கிற மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நிற்க வச்சோன்னா அது நடுவில் இருக்க அந்த மசாலாவும் நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து நம்ம துவிக்கலாம். ஓகேங்களா? கொத்தமல்லி எடுத்து போட்டாச்சு. இப்போது ஃபிஷ்ஷு ஃப்ரை வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபிஷ்ஷு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம செப்ரேட்டாக ஒரு பிளேட்ஸில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் இப்போ பிளேட்ஸில் வச்சு காட்டுறேன். ஆனால் நீங்கள் ஹாட் பாக்ஸில் ஃபிஷ்ஷு ரெடி ஆனோடனே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் ஃபிஷ்ஷு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஃபிஷ்ஷு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியான ஃபிஷ்ஷு ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எப்படி சொல்லணும்னு நான் பெட்டராக கமெண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா? ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. பாய்.